வீரகனூர் காவல் நிலையத்தில் சிறப்பு எஸ்எஸ்ஐயாக செல்வம் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் மீது பொதுமக்கள் தரப்பிலிருந்து மாவட்ட எஸ்பி கௌதம் கோயிலுக்கு பல்வேறு புகார்கள் வந்தன. இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்எஸ்ஐ செல்வத்தை பெத்தநாயக்கன்பாளையம் கரியகோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார். ஆத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களான ராமமூர்த்தி, சந்தானம் ஆகியோர் வழக்கறிஞர்களாக 50 ஆண்டுகள் பணி நிறைவு செய்ததைத் தொடர்ந்து அவர்களுக்கு பாராட்டு விழா சங்க தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கூடுதல் நீதிபதி புகழேந்தி, சார்பு நீதிபதி கணேசன் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் வெங்கடபதி கலந்து கொண்டு பேசினார். சங்ககிரி பகுதியைச் சேர்ந்தவர் பெரியதம்பி லாரி டிரான்ஸ்போர்ட் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு லாட்டரி சீட்டு வாங்கும் பழக்கம் இருந்து வந்ததால் கடன் அதிகமாக வாங்கி கட்ட முடியாமல் மன வருத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுவில் பூச்சி மருந்து கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். சின்னகல்வராயன் மலை சேர்வாய்ப்பட்டு கிராமத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுபான கடையை மூட சொல்லி அப்பகுதி மக்கள் வாழப்பாடி டிஎஸ்பி ஆனந்திடம் மனு கொடுத்தனர். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கட்டாய கல்வி உரிமை சட்டம் மூலம் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 35,959 மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருவதாக ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். சேலம் மாநகராட்சியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களின் கூட்டுறவு சிக்கன மற்றும் நாணய சங்கத்தின் மூலம் பெற்ற கடனை திருப்பி செலுத்தியும் கூட வரவு வைக்காமல் மோசடியில் ஈடுபட்டதை கண்டித்து அண்ணா தூய்மை பணியாளர்கள் சங்க முன்னாள் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் அஸ்தம்பட்டி மண்டல உதவி ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லகண்ணுவின் 100ஆண்டு விழாவும் கட்சி தொடங்கிய 100ஆண்டு விழாவும் சேலம் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலக வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. தம்மம்பட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள பீடா கடையில் குட்கா இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீஸ் உதவி ஆய்வாளர் சக்திவேல் தலைமையில் போலீசார் பீடா கடையில் சோதனை நடத்தினர். அப்போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா 12 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடைக்காரர் அனந்தகுமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்களின் கோரிக்கையை ஏற்று 1,20,00,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த 5ஆண்டின் இறுதி கூட்டத்தை ஜனவரி 2இல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். ஊராட்சி ஒன்றிய தலைவர் கவுன்சிலர்களின் பதவிக்காலம் வரும் ஜனவரி 5ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மேச்சேரி அருகே ஓலைப்பட்டியை சேர்ந்த 17 வயது சிறுமி அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். சிறுவயதில் இருந்து தலையில் நீர் கோர்த்து கொண்டு அடிக்கடி தலைவலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார். நேற்று முன்தினம் தலைவலி, வயிற்றுவலி அதிகமாக இருப்பதாக கூறி அழுதுள்ளார். இன்று காலை வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குதித்து சிறுமி தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து மேச்சேரி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.